திமுக ஆட்சி அதிமுக அரசாங்கம் அதிகாரிகள் பிடியில் திமுக ஆட்சி மாறினாலும் மாறாத காட்சிகள். எப்படி சொல்றேன்னா, சென்னை பெரும் மாநகராட்சி அந்த காலத்துல சென்னை பெரும் மாநகராட்சியில மசூல் ஊழல் நடந்தது. அந்த ஊழல் சம்பந்தமா வெளியே வர சொல்ல அன்றைக்கு இருந்த மேயர் ராஜினாமா பண்ணார் மேயர் பதவியை, அன்றைக்கு இருந்த அரசு. அதுக்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதல் மேயரா வந்தார். மேயரா வந்த காலத்துல 150 வார்டுகள், 10 மண்டலமோ 12 மண்டலமாகத்தான் இருந்தது. எந்த இடத்திலும் ஊழல் அப்படின்ற வார்த்தையே வெளியே வரல. டெண்டர் வேலைகள்லாம் அவங்கவுங்க பணிகளை வேலைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் காலப்போக்கில் அதிமுக ஆட்சி 5 ஆண்டு காலம் மக்களால் ஏற்பட்ட பிரதிநிதி மூலமா நடந்தது. 5 ஆண்டுகள் தனி அலுவலர் ஆட்சியாக நடந்தது. இந்த 10 ஆண்டுகளில் சென்னை மாநகராட்சியில் நடைபெற்ற ஊழல்களை விட தற்போது ஊழலில் முறைஞ்சிருக்கும் உள்ளாட்சி துறையில, நகராட்சி துறையில சென்னை பெரும் மாநகராட்சி நம்பர் 1 செயல்படுது. எப்படி செயல்படுதுன்னு கேட்குறீங்களா? பேக்கேஜ் மீன்ஸ் 10 வார்டு 10 எஸ்டிமேட் சேர்ந்து ஒரு பேக்கேஜ். இந்த கலாச்சாரத்தை ஏடிஎம்கே அரசாங்கம் ஐயா வேலுமணி ஐயா தலைமையில் கொண்டு வந்தாங்க. வேலுமணி ஐயா தலைமையில் கொண்டு வந்து யாருக்கெல்லாம் பேக்கேஜ் வேலை டெண்டர் கொடுக்கணும்னு நியமனம் பண்றாங்களோ அவங்களுக்கு கொடுத்து வந்த கலாச்சாரம் அது. ஆனா இன்னைக்கு இருக்கிற மாநகராட்சி, இன்னைக்கு தளபதி அரசாங்கத்தில் இருக்கிற மாநகராட்சியினுடைய நிலை என்ன தெரியுமா? சென்னை மாநகராட்சி 200 வார்டு, 15 மண்டலம், சுமார் 16-17 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 அமைச்சர்கள், இவர்களையும் மிஞ்சி 3 மண்டல அலுவலர்கள், ரீஜனல் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், அது ஒரு எஸ்சி, அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், 200 வார்டுக்கும் ஜேஇ, ஏஇ, இஇ, எஸ்சி, இவங்களுக்கு மேல டிசி ஒர்க்ஸ் ஒரு ஐஏஎஸ் ஆபீசர், அவங்களுக்கு மேல தலைமை பொறியாளர், அவங்களுக்கு மேல கமிஷனர், எப்படி எண்ணற்ற அளவில்லாத அதிகாரிகள் இருக்காங்க. பல நூற்றுக்கணக்கான கோடி ரூபாய் சம்பளம் மட்டும் மாத சம்பளம் ஆகுது. இன்னைக்கு நிலை என்னன்னு கேட்டா 200 வார்டு, அந்த பார்க் இருக்கு பாருங்க, 200 வார்டுல இருக்கிற பார்க்கு, அந்த 200 வார்டுல இருக்கிற 300 பேர்பட்ட பார்க்க 3 ரீஜனலா டெண்டர், அது ஒரு பேக்கேஜ். சென்னை மாநகராட்சியில் இருக்கிற 300க்கும் மேற்பட்ட அம்மா உணவகங்கள், ஒரே பேக்கேஜ், ஒரே கான்ட்ராக்டர். இது இல்லாத மண்டலங்கள்ல இன்னர் ரிங் ரோட், மண்டலத்துக்கு உட்பட்ட சாலைகளை டெண்டர் வைப்பாங்க. அந்த வார்டு குழு முடிவு பண்ணும். அதுக்கு ஆர்டிசி மண்டல அலுவலர் பர்மிஷன் கொடுப்பாங்க. அவசர வேலைகள்லாம் 10 லட்ச ரூபா வரைக்கும் டெண்டர் வைப்பாங்க. அதுக்கு மேல போற வேலைகள்லாம் பர்மிஷன் வாங்கி டெண்டர் வைப்பாங்க. அந்தந்த மண்டலங்கள்ல வேலைகள் நடந்திருந்தது. பரவலா ஒப்பந்தக்காரங்க இருந்தாங்க, வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன தெரியுமா? பிஆர்ஆர், பஸ் ரூட்ஸ் ரோட்ஸ் அப்படின்னு ஒரு விங் இருக்கு சென்னை மாநகராட்சியில. அது சூப்பர் விக்டர்னு ஒரு இருக்க, ரொம்ப விஞ்ஞானத்துல நம்பர் 1. சுமார் அவர் சேர்த்து வச்சுக்கிற சொத்து சுமார் 20-25 கோடிக்கு மேல இருக்கும். அதுக்கு மேல எஸ்சி, அதுக்கு மேல சி, கார்பரேஷன்ல இஎஸ்சி, சிஏ, இவங்க வீட்டுல ஏன் அமலாக்கத்துறை போக மாட்டேங்குதுன்னு தெரியல. அமலாக்கத்துறை லஞ்சம் வாங்குறாங்க போட்டிருக்கு அவங்க கிட்ட. யாருக்கிட்ட? கார்பரேஷன் சி கிட்ட, கார்பரேஷன் எஸ்சி கிட்ட, கார்பரேஷன் இ கிட்ட. ஒவ்வொருத்தர் வீட்டிலும் சுமார் 20-25 கோடி ரூபாய்க்கு மேல கரன்சி நோட்டுங்க, பணங்க இருக்கு.
அவங்களுடைய ட்ரீ, அந்த அதிகாரி விக்டர் இருக்காரு, அவர் பொண்டாட்டி யாரு, மப்பாட்டி யாரு, சின்னவங்க வீடு இருக்கா, பெரியவங்க வீடு இருக்கான்னு இப்படியே ஒரு ஆய்வு செஞ்சாங்கன்னா அதுல உண்மையா அந்த பணம்லாம் எங்க போய் லாக் ஆகும்? ஒரு கால் மனைவி, மகன், மருமகள், அவர்களுடைய உறவுகாரங்க ட்ரீன்னு இருக்கு, ஃபேமிலி ட்ரீன்னு. அந்த மாதிரி எஸ்சி, அந்த மாதிரி சி, சூப்பர் சி ராஜேந்திரன் ஒருத்தர் இருக்கார். ஆமா, மொத்தத்துக்கு அதிபர் அவர் தான், சாதாரண அதிபர் இல்ல, மொத்தத்துக்கு அதிபர் தான். கார்பரேஷன்ல கிளாஸ் 1 கான்ட்ராக்டர், கிளாஸ் 2 கான்ட்ராக்டர், கிளாஸ் 3 கான்ட்ராக்டர், கிளாஸ் 4 கான்ட்ராக்டர், கிளாஸ் 5 கான்ட்ராக்டர்னு இப்படியே பிரிச்சு சுமார் 500க்கும் மேற்பட்ட கான்ட்ராக்டர்காரங்க இருக்காங்க. ஆனா இன்னைக்கு சென்னை மாநகராட்சியில் வேலை எத்தனை பேர் தெரியுமா செய்யறாங்க? ஒரு 20 பேர். சென்னை மாநகராட்சியிலும் ஒரு 20 பேர் பேக்கேஜ் ஒர்க்கு மொத்தமா அவங்க எடுத்துக்கிறாங்க. எல்லாத்தையும் ராஜேந்திரன், விக்டரு, அந்த பிஆர்எஸ் இதெல்லாம் பார்த்துடுறாங்க. கேட்டா அமைச்சர், உள்ளாட்சி நகராட்சித்துறை அமைச்சர், நேரு அலுவலகத்தான், நேரு அலுவலகமா, அவர் தம்பி அலுவலகமா. நேரு அமைச்சருக்கு தன்னுடைய நகராட்சி துறையில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆமா, அவர் முதல்வரோட சுற்றுப்பயணத்தில் சரியா இருக்காரு, பெரிய பெரிய சுற்றுப்பயணங்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. திருச்சியில போய் பாருங்க, சிஎம் ஸ்டாலினா நேருவானே தெரியாது. ஆமா, திருச்சி ஏரியாவில் போய் பாருங்க. திருச்சி ஏரியாவில் அன்பில் பொய்யாமொழியே இருக்கார். அன்பில் பொய்யாமொழி போஸ்டர் எப்படிக்குது, உதயநிதி ஸ்டாலின் போஸ்டர் எப்படிக்குது, தளபதி எப்படிங்கிறார், நேரு அமைச்சர் எப்படி இருக்கார், எப்படி பேனர் வைக்கிறாங்க, எப்படி போஸ்டர் ஓட்டுறாங்க அப்படின்னு போய் பாருங்க. அவருக்கு கட்சி பணிகள் தலைமை குழுவில் செயலாளரோ தலைமை குழுவில் ஏதோ ஒரு பொறுப்புல இருக்கார். அவர் கட்சி பணியை பார்க்கிறாரோ இல்லையோ, முதல்வரோட சுற்றுப்பயணத்தில் இருக்கார். எத்தனை ஆயிரம் கோடி அலாட்மெண்ட் கொடுக்கலாம் எல்லாத்துக்கும் அப்படின்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். மாண்புமிகு தமிழக முதல்வர் மக்களுக்கு நலத்திட்டங்களை வழங்கி வருகிறார். அதிலும் குறிப்பாக உள்ளாட்சித்துறையும் பொது சுகாதாரமும் உடனடியாக போய் மக்களுக்கு சேருகின்றன. நெடுஞ்சாலைத்துறையில் ரோடு போட்டா யார் ரோடு போட்ட, யார் ரோடு போடல, என்ஹெச் 45 என்ஹெச் 60 வரைக்கும் போட்டியா, என்ஹெச் 30 போட்டியா, என்ஹெச் 10 போட்டியாரு எந்த அதிகாரியும் கேட்க போறது கிடையாது. அது ஒரு மகா ஊழல், அதுக்கு ஒரு பெரிய விவகாரம், அது பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா தினசரி தெருவில் நடந்து போறார், அவன் வீட்டுக்கு சாலை இல்லைன்னா ஒரு நாளைக்கு அவன் குடும்பமே நடக்குது. அந்த தெரு சாலை இல்லைன்னா யாரை காப்பான்? லோக்கல் இருக்கிற நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி அதிகாரிகளை தான் போய் காப்பான். அந்த தெருவில் ரோடு இல்லைன்னா, உடம்பு சரியில்லைன்னா முதல்வர் மாண்புமிகு தமிழக முதல்வர் கட்டி கொடுத்திருக்காரு தமிழக இன்னும் மருத்துவமனைகளை. அங்க போனா கேன்சருக்கு சிகிச்சை, என்ன சிகிச்சை இல்லை, குறைஞ்ச செலவுல, செலவு கூட கிடையாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு சென்னையை எடுத்துக்கிட்டா கிண்டியில கட்டிக்கிற ஹாஸ்பிட்டலு 5 ஸ்டார் அப்போலோ ஹோட்டல் மாதிரி இருக்கு. நோயாளிக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்து உடனே மாத்திரை கொடுக்குறாங்க, ஊசி போடுறாங்க, ஹார்ட் பிரச்சனை பார்க்குறாங்க. இது ரெண்டுத்துல சுகாதாரத்துறை ஆட்சிக்கு ஆள் இல்லை. அவர் மா சுப்பிரமணியம் உழைச்சி கட்சி ரீதியா வந்தவர், தளபதியுடைய ஆட்சியில் அவருக்கு சுகாதாரத்துறை அமைச்சர் கொடுத்திருக்காரு. ஏதோ துறைகள்லாம் நிறைய அலிகேஷன் வருது. இந்த அதிகாரி மாத்திரம் 2 லட்சம், இந்த ஓய்வு மாத்திரம் 2 லட்சம்னு. ஆனா சுகாதாரத்துறையில மாசினுடைய அதிரடி நடவடிக்கையில சுற்றுப்பயணத்துல அந்த குறைய சொல்ல முடியாது. ஏன்னா ஏழைபால் குடும்பங்கள் பூரா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கு. வசதி படுத்தவனே இன்னைக்கு போறான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு, அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு. இது பெட்டர்னு ஆக துல்லியமா கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. முதல்வருடைய பார்வை
கல்லூரியுடைய மாணவிகள் சிறு பிள்ளைகள் அவங்களுடைய கல்வித்தரம் உயர்த்தணும், அவங்க கல்வியில மேலும் மேலும் உயரணும், விளையாட்டுல அதிகமாக வரணும்னு சொல்லி துணை முதல்வரும் கவனிக்கிறாங்க. ஆனா அவங்க விட்டாங்க கோட்டைய உள்ளாட்சித்துறைய. அதுல உள்ளாட்சித்துறையில கிராம ஊராட்சி பண்ண சொல்ல முடியாது. அது பொன்னையா தீர்த்துட்டார், வெளுத்து கட்டிட்டார். எத்தனை பேர் வீட்டுக்கு போகிறானோ எத்தனை பேர் ஜெயிலுக்கு போகிறானோன்றது தெரியாது. ஆனா நகராட்சி துறையில இன்னைக்கு சொல்லக்கூடாது. மலைக்கல்லன்ல எம்ஜிஆர் ஒரு படத்துல நாட்டு மக்கள் சுபேட்சமா இருக்காங்களான்னு சொல்லி மாறு இடத்துல பார்ப்பார். அந்த மாதிரி தளபதியே ஏதாவது ஒரு ராத்திரியோ ஏதாவது ஒரு பகலோ யாருக்குமே தெரியாம நகர்ல சுத்தி பார்த்தா எவ்வளவு பேர் இவர் சுத்தி நடிக்கிறாங்கன்றது தெரியும். மாவட்ட செயலாளர்கள் இருந்து மந்திரிகள்ல இருந்து ஒரு சில மந்திரிகள் தான் சொல்ல முடியும், எல்லா மந்திரியும் நான் சொல்ல மாட்டேன் நடிக்கிறாங்க. ஒரு சில மந்திரிங்க போடுறாங்க பாரு, ஆஹா எப்படிலாம் நடிக்கிறாங்க தெரியுங்களா. முதல்வரை நடிச்சே கவுத்துறாங்க. தளபதி கோட்டை விடுற மக்களை கவனிக்கிற முதலமைச்சர் அதிகாரிகள் பிடிய திமுக. எப்படி ஆணித்தனமா நான் சொல்றேன்னா, கன்னியாகுமரியிலிருந்து கோட்டை வரைக்கும் நடைபயணமா பெட்டி பெட்டியா மனுவாங்க. அந்த மனுவெல்லாம் பரிசீலனைக்கு எடுத்தாங்க. தண்ணீர் போன மாதிரி பதில் போட்டாங்க. மனு கொடுத்தவங்களுக்கு தகவல் தெரிவிச்சிட்டாங்க. மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநாட்டில் தங்களது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி முடியாத மனுக்களுக்கும் தீர்வு காணுங்கள் என தீர்வு சொன்னார். ஒரு சில காட்டில் தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்சு திருவண்ணாமலை கலெக்டர் பட்டி தொட்டியெல்லாம் போய் பார்க்கிறாரு, கூட்டி ஏதோ பண்றாரு, நரிக்குறவருங்க அவங்க இவங்களுக்கெல்லாம் பண்றாரு. ஒரு சில லேடி கலெக்டரும் முதல்வருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கிறாங்க. ஆனா கீழே இருக்காங்க பாருங்க வருவாய்த்துறையினர், அவங்க சப்போர்ட் பண்ணல. கலெக்டர் கொடுன்றாங்க. இந்த காரணத்துக்காக கொடுக்க முடியாதுன்றத ஒரு காரணத்தை சொல்லி அவாய்ட் பண்றாங்க. அதனால்தான் சொன்னேன், திமுக பிடியில் அரசு அதிகாரிகள் பிடியில் திமுக. கலைஞர் ஆட்சியில எல்லா அரசு அதிகாரியும் கலைஞருக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க. இன்னைக்கு சப்போர்ட்டா இல்லை. காரணம் கேட்டீங்களா, அதிகாரிகளை மிஞ்சி அரசியல்வாதிகளை மிஞ்சிய அதிகாரிகள். அரசியல்வாதியாக ஜெயிலுக்கு போனா குண்டாசுக்கு போனா திமுக கட்சிக்காரங்களை பொறுப்புல இருக்கிறவங்க பல வாரி ஜெயிலுக்கு போனாங்க, மிஸ்ஸாக்கு போயிட்டு வந்தாங்க. நம்ம தளபதியா ஜெயிலில் இருக்க சொல்ல துர்கா ஸ்டாலின் வாசல் வயிற்றுல சுமந்துகிட்டு இருந்த உதயநிதி ஸ்டாலின், அந்த சிறைச்சாலையில உதயநிதி ஸ்டாலின் இருந்தாரு, ஜெயில் சிறைச்சாலையில ஸ்டாலின் இருந்தார். அப்படி கஷ்டப்பட்டு ஜெயில் தண்டனை அனுபவிச்சு வந்தவங்க தான் இன்னைக்கு அரசியல் இருக்காங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத அதிகாரிங்க அரசியல் நாங்கத்தான் உத்தரவு போடுறோம், நாங்கத்தான் ஜியோ பாஸ் பண்றோம். முக ஸ்டாலின் ஜியோ ஸ்டால் பண்ணல. அதுவும் ஏதோ ஒன்று சொன்னாங்களே, முத்துவேல் கருணாநிதி மகன் ஸ்டாலின் கையெழுத்து போடல, நாங்க எழுத்து போடுறேன் ஜியோ அரசு ஆணையில. பை ஆர்டர் கவர்மெண்ட், நாங்க தான் அரசு ஆணையை வெளியிடுறோம்னு ஒரு சில ஐஏஎஸ் அதிகாரிகள் சொல்றாங்க. நடிக்கவும் செய்கிறாங்க. இதெல்லாம் உடனடியாக களை எடுக்கிறேன்னா முதல்வர் அறிவிக்கிற திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சென்றடைஞ்சா, முதல்வர் சரித்திரத்திலேயே எதிர்கட்சியே கிடையாது. அவர் என்ன 200 கேட்கறது, 234 வரும். ஒரு தொகுதி கூட எதிர்கட்சியால எந்த கட்சியாலும் வர முடியாது. காரணம் என்னன்னா 70% குடும்பங்கள் முதல்வர் அறிவிக்கிற திட்டத்தை பயனடைகிறாங்க. பஸ்ல ஏறாங்க, பொம்பளைங்க ஃப்ரீயா போறாங்க, மகளிருக்கு பல வகையான திட்டங்க, லோனு, பசங்க படிப்பு, மதிய உணவு, ஏதாவது ஒரு திட்டத்தில் ஒரு குடும்பத்தில் ஒருவர் அனுபவிக்கிறாங்க. உற்பத்தின்றவன் நினைச்சு பார்க்கணும், நினைச்சு பார்த்து கழக அரசுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க.
இல்லைன்னா உப்பை தின்னவன் தண்ணியை குடிப்பான். ஆனா இதெல்லாம் கவனிக்கலன்னா முதல்வரே மெஜாரிட்டி குடிப்பார். 200 குடிக்க மாட்டார். 234க்கு 135 மெஜாரிட்டி குடிப்பார். டெல்லி மாதிரி தான் இங்க கூட்டணி கட்சிக்காரங்க ஆதரவு வச்சு தொங்கிட்டு இருக்கணும். இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி அடிக்கணும். முதல்வர்னா முதல்ல அதிகாரிகளை நடவடிக்கை எடுக்கணும். சுற்றி இருக்கிற அமைச்சர்களை சவுக்கடி எடுத்து அடிக்கணும். முதல்வர் ஜெயலலிதா மாதிரி தூக்கணும். வெடிஞ்ச பேப்பர்ல அமைச்சராக இருக்கக்கூடாது. அவன் நம்ம என்ன தப்பு பண்ணணும் யோசனை பண்ணணும். அந்த மாதிரி அதிரடி நடவடிக்கை இறங்கணும். முதல்வர் அதிகாரிகளை விரட்டணும். சென்னை மாநகராட்சி ஊழல்ல உறங்கிட்டு இருக்கு. முழுக்க ஊழல். அதிகாரிகள் பிடியில முழுக்க ஊழல். இவ்வளவு காலடிகாரங்களுக்கு மத்தியில் எந்த வேலையும் கிடையாது. 200 வார்டு பார்க்க வேலைக்கு விட்டா அந்த காலத்துல எம்ஜிஆர் சாராயத்தை ஒழிக்க முயற்சி பண்ணார். ஒழிக்க முடியல சாராயத்தை. கடைசியில சாராய கடை கள்ளுக்கடை திறந்தார். கட்சிக்காரங்களுக்கு சாராய கடை கள்ளுக்கடையை கூட்டார். கட்சிக்காரங்களை வளர வைத்தார். எந்த ஆளுங்கட்சி வந்தாலும் குவாரியும் ஒயின் ஷாப்பும் ஆளுங்கட்சிக்காரங்க தான் கொடுத்தாங்க. ஆனா சமீப காலமா ஒயின் ஷாப் அரசாங்கம் ஆயிடுச்சு. குவாரி 1-2 குவாரிங்க அப்படியே ஓடிக்கிட்டு கிடைச்சி கட்சிக்காரர்களுக்கு எந்த விதமான மரியாதை கிடையாது. கட்சி தொடருக்கு மரியாதை கிடையாது. அவன் போட்டு வெட்டியா வேலை மட்டும்தான். இன்னும் பேக்கரி டெண்டர் உள்ள சென்னை மாநகராட்சியில் சுடுகாட்டுக்கு பூரா ஒரே வெட்டியா கான்ட்ராக்ட். அவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு. மக்கள் மத்தியில அப்படி இருக்கு சென்னை மாநகரம் முழுவதும். முதல்வர் உடனடியாக நடவடிக்கை எடுக்கலன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு 30 சட்டமன்ற தொகுதியும் கேள்விக்குரிய. 30 சட்டமன்ற தொகுதியும் கேள்விக்குரிய. 2 அமைச்சர், 3 MP, 216 சட்டமன்ற உறுப்பினர், 200 கவுன்சிலர்கள், 15 மண்டல குழு தலைவர்கள். ரிசல்ட் என்ன? ஊழல்ல பெரும் ஊழல்ல சென்னை பெருமாநகராட்சி உறங்கிக் கொண்டிருக்கிறது. ஊழல்ல லஞ்ச ஊழலாக தூங்கிக் கொண்டிருக்கிறது. விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒரு வேஸ்ட். விஜிலன்ஸ் வேஸ்ட். எங்க போனாலும் மாநகராட்சி மட்டும் இல்ல தொடரும். என்னுடைய சொன்னல திமுக ஆட்சி அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சி அதிமுக அரசாங்கம் ஊழலில் உறங்கும் அரசாங்கம். நகராட்சித்துறை ஊழல் வழங்குது. ஆகவே தொடர்ந்து தொடரும்.